இந்த கட்டுரையை படித்தால் தற்போதுள்ள உலக அரசியலை முழுவதும் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அடுத்து நடக்கப்போவது என்ன என்று யாருக்கும் தெரியாது. தற்போது நிலைமை இதுதான். பொறுமையாக வாசிக்கவும். உலக அரசியல், பொருளாதாரம் எல்லாமே இன்று ஒரு இயற்பியல் விதி மாதிரிதான் நடக்கிறது. எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் an equal and opposite reaction. அமெரிக்கா எதைச் செய்கிறதோ அதற்கான எதிர்வினை உலகம் முழுக்க வேறொரு வடிவத்தில் திரும்ப வருகிறது. பிரச்சனை என்னவென்றால், அமெரிக்கா மட்டும் இந்த விளையாட்டை தனியாக விளையாடவில்லை. உலகத்தையே தன் விளையாட்டு மைதானமாக மாற்றிக்கொண்டது. இப்போது அமெரிக்கா என்ன செய்து கொண்டிருக்கிறது? அவர்கள் நேரடியாக யாரிடமும் போர் புரிய மாட்டார்கள். பணம், கடன், டாலர், வட்டி, IMF, உலக வங்கி, ஸ்விஃப்ட், பொருளாதார தடைகள், இதுதான் அவர்களுடைய உண்மையான ஆயுதம். குண்டு இல்லை, துப்பாக்கி இல்லை, ஆனால் நாடுகளை உடைக்கிற ஆயுதம். ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். ஒரு நாடு வளர வேண்டுமென்று நினைத்தால் கடன் வாங்க வேண்டும். அந்த கடன் பெரும்பாலும் டாலரில் தான் கிடைக்கும். டாலரில் வாங்கினால் வட்டியும் டாலரில் தான். இப்போது அந்த நாட்டின் பண மதிப்பு கீழே போனால் வட்டிச் சுமை தாங்க முடியாமல் போகும். கடைசியில் அந்த நாடு நாடும். நாடினால் என்ன ஆகும்? நீங்கள் மானியங்களை நிறுத்த வேண்டும், பெட்ரோல் விலை ஏற்ற வேண்டும், அரசு செலவுகளை குறைக்க வேண்டும், தனியாருக்கு எல்லாவற்றையும் விற்க வேண்டும். இதுதான் நிபந்தனை. அதற்கு பிறகு அந்த நாடு சுயமாக முடிவு எடுக்க முடியாத நிலைக்கு போய்விடும். பெயருக்கு அரசு, உண்மையில் மேலிருந்து கட்டுப்பாடு. இது போர் இல்லாமல் ஒரு நாட்டை அடிமையாக்கும் ஒரு மாடல். இப்போது உலக நாடுகளின் நிலைமை என்ன? ரஷ்யா டாலரை தவிர்க்க முயற்சி செய்கிறது. சீனா யுவானை உலக பணமாக மாற்ற முயற்சி செய்கிறது. பிரிக்ஸ் நாடுகள் தனி கரன்சி பற்றி பேசுகிறார்கள். மத்திய கிழக்கு நாடுகள் எண்ணெயை டாலர் இல்லாமல் விற்க ஆரம்பித்துவிட்டன. ஆப்பிரிக்கா பழைய கடன் வலையில் சிக்கித் திணறுகிறது. ஐரோப்பா அமெரிக்கா பின்னால் போனதாலேயே தன்னுடைய தொழில்துறையையே இழந்து கொண்டிருக்கிறது. அதாவது உலகம் மெதுவாக அமெரிக்கா மையமான அமைப்பிலிருந்து வெளியே வர முயற்சி பண்ணுகிறது. இதுதான் அமெரிக்காவுக்கு பயம். அமெரிக்காவின் உண்மையான பிரச்சனை என்னவென்றால், அவர்கள்தான் உலகத்தை மூழ்கடிக்கப் போகிறார்கள் என்று எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. ஒரு கப்பல் மூழ்கப் போகிறது என்று பயணிகளுக்கு தெரிந்தால் அந்த கப்பலுக்குள் யாரும் அமைதியாக இருக்க மாட்டார்கள். சிலர் தப்பிக்க நினைப்பார்கள், சிலர் கப்பலையே உடைக்க முயற்சி பண்ணுவார்கள். அதனால்தான் அமெரிக்கா இப்போது 2 வேலைகளைச் செய்கிறது. ஒன்று, நான் தான் உலகின் பாதுகாவலன் என்று காட்டிக்கொள்வது. 2, நான் இல்லையென்றால் உலகமே அழிந்துவிடும் என்று பயம் காட்டுவது. இது ஒரு உளவியல் விளையாட்டு. அமெரிக்கா தனியாக வீழ்ந்தால் உலகம் சும்மா இருக்காது. எல்லோரும் சேர்ந்து அந்த வீழ்ச்சியில் தப்பிக்க முயற்சி பண்ணுவார்கள். அதில் உலக பொருளாதாரம் முழுக்க உடைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் அமெரிக்காவோடு சேர்ந்து வாழ்வதுதான் புத்திசாலித்தனம் என்று பல நாடுகள் நினைக்கிறார்கள். விருப்பத்தால் இல்லை, பயத்தால். உண்மையில் எதிர்கால முக்கியமான விஷயம் என்ன? இனி உலகம் ஒரு மையம் கொண்ட அமைப்பாக இருக்காது. ஒரே டாலர், ஒரே சக்தி, ஒரே முடிவு. இந்த காலம் முடிந்து கொண்டிருக்கிறது. மெதுவாக பல மையங்கள் கொண்ட உலகம் வருகிறது. சீனா ஒரு மையம், இந்தியா ஒரு மையம், ரஷ்யா ஒரு மையம், மத்திய கிழக்கு ஒரு மையம். இந்த மாற்றம் ஒரே இரவில் நடக்காது. பழைய அமைப்பு உடையும்போது இடைப்பட்ட காலத்தில் குழப்பம் வரும். பண மதிப்பு ஏறி இறங்கும், தங்கம் ஏறும், போர் பேசப்படும், கடன் சுமை பெருகும், மக்கள் வாழ்க்கை கஷ்டமாகும். ஆனால் இது எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தின் அறிகுறிதான். எளிய மக்களுக்கு இதில் என்ன அர்த்தம்? நாடு எதுவாக இருந்தாலும் இனி அரசு மட்டும் உன்னை காப்பாற்றும் காலம் இல்லை. உன் பணத்தை முழுக்க காகிதத்தில் வைத்தால் அபாயம். ஒரே வருமானத்தில் நம்பிக்கை வைத்தால் அபாயம். ஒரே நாட்டின் எதிர்காலத்தையே நம்பி வாழ்ந்தால் அபாயம். உலகம் ஒரு பெரிய மறுசீரமைப்புக்குள் போகிறது. அமெரிக்கா அந்த மறுசீரமைப்பை தன் கட்டுப்பாட்டில் வைக்க நினைக்கிறது. மற்ற நாடுகள் தப்பிக்க நினைக்கின்றன. இந்த மோதல்தான் இப்போது உலக அரசியல். கடைசி உண்மை என்னவென்றால், அமெரிக்கா தனியாக அழியாது. அதை முழுக்க வீழ்த்தினால் உலகமும் பலத்த காயமடையும். அதனால்தான் எல்லோரும் வெளிப்படையாக எதிர்க்க முடியாமல் உள்ளுக்குள்ளே மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு போர்க்காலம் அல்ல, இது ஒரு மாற்றக் காலம். யுத்தம் துப்பாக்கியில் இல்லை, யுத்தம் பணத்தில், கடனில், நம்பிக்கையில் நடக்கிறது. இந்த மாற்றத்தை புரிந்து கொண்டவன் தான் இனி உயிரோடு மட்டும் இல்லை, நிலைத்த வாழ்க்கையோடும் வாழப்போகிறான்.